அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கர்மா இந்த வெப் சீரிஸோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு பழங்காலத்து பில்டிங் வந்து எரியிற மாரி வந்து காட்டுறாங்க. உடனே அங்க ஃபயர் இன்ஜின், போலீஸ் எல்லாமே வந்து அத வந்து அணைச்சுட்டு வந்து ஒரே ஒரு ஆள மட்டும் தீக்காயங்களோட கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாங்க. அவங்களுக்கு அங்க போய் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேட்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வந்து முகத்துலலாம் வந்து கட்டு போட்டு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அவர் உயிர வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பானதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து நமக்கு ஒரு பையன வந்து காட்டுறாங்க. அவன் என்ன வந்து தன் அப்பாவுக்கு வந்து யாரையோ வந்து கார் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. உடனே வந்து அவர் வந்து கிளம்பி போறாரு. அந்த பையன் யாருன்னா வந்து ஊரெல்லாம் சுத்தி வந்து கடனா வாங்கி வச்சிருக்காரு. அதுவும் வந்து சாதாரண கடன்காரங்க இல்ல. இப்ப கடன குறிப்பிட்ட காசு தராட்டி வந்து வயித்துல உள்ள லிவரு, கிட்னி, கண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வித்துருவாங்க. ஆளையே வந்து கொன்னுருவாங்க. அவனும் வந்து அங்க போயிட்டு வந்து, "சார் சார் எனக்கு 30 நாள் டைம் மட்டும் குடுங்க. நான் உங்க காச வந்து திருப்பி குடுத்துர்றேன்னு" வந்து சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் வந்து இவர்ட்ட போய் அப்பா போய் வந்து பார்க்குறாரு. யாரோ ஒரு பையன் இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வராரு. அந்த பையன போய் பார்க்குறாரு. சரி உங்க அப்பாவுக்கு அதிகமா அடிபட்டுருக்கும். இந்தா காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வந்து தராரு. உடனே வந்து வாங்கிட்டு வந்து அவரையும் வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. வந்து அப்பா எனக்கு மாத்திரைக்கு ட்ரெஸ் கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. இவரும் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பாவோட இன்சூரன்ஸ் பேப்பர் வந்து இருக்கு. உடனே என்ன பண்றாரு, அதில வந்து அப்பா வந்து ஹிட் அண்ட் ரன் மூலமா வந்து கொன்னுட்டு, அந்த இன்சூரன்ஸ் பணத்த தானே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாரு. அதனால வந்து கம்பெனில வேலை பார்த்த முன்னாள் வேலைக்காரன போய் வந்து பார்க்குறாரு. இது மாரி வந்து எங்க அப்பா வந்து நீயே வந்து அடிச்சு இது பண்ணணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே எனக்கு குடுத்த வேண்டிய காச வந்து நீ குடுத்துரு நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அன்னைக்கு நைட் வந்து அவங்க அப்பா வந்து சர்ச்சிலேருந்து தனியா வந்து வந்துட்டுருக்காரு. ஒரு கார்ல வந்து இடிச்சுறாங்க. இடிச்சுட்டு வந்து இவர் வந்து இறங்கி வந்து போய் பார்க்குறாரு. பார்க்குறப்ப என்னன்னா வந்து அந்த சர்ச்சில இவர் கூட வந்து சிஸ்டர் வந்து வருவாங்க. அவங்க வந்து இத வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து இவருக்கு வந்து ஃபோன் வருது. இது மாரி வந்து உங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. இவரும் போய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வந்து அப்பா, அப்பா, அப்பான்னு அழ ஆரம்பிக்கிறாரு. அழ ஆரம்பிச்சோனே போலீஸ் வந்து சொல்றாங்க, "உங்க அப்பா வந்து இடிச்ச ஆள வந்து ஒரு அம்மா வந்து பார்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர வந்து காட்டுறாங்க. என்னடா ஒரு வேலை குடுத்தா இவன் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருக்கான்னு சொல்லி அவர் மனசுலயே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரன் சொல்றான், "உங்க அப்பா வந்து சும்மா ஹிட் அண்ட் ரன் கிடையாது. மர்டர் பண்ணியிருக்காங்க." மர்டர் எப்படி பண்றேன்? அத எப்படி நீங்க சொல்றீங்க? பின்ன மலை உச்சியில எப்படி உங்க அப்பாவோட பாடி வந்து புதைச்ச மாரியா வந்து கிடைக்கும்? அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்க. உடனே வந்து அவர் வந்து ஷாக் ஆயிறாரு. நான் ரோட்ல அடிச்சு போட்டு தானே நான் போனோம். அவர்ட்ட எப்படி மலை உச்சியில வந்து பாடி வந்து கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஷாக் ஆயிறாரு. அதனால தான் நமக்கு இந்த ஒரு பக்கம் வந்து இன்னொரு கதை கட்டுறாங்க. ஒரு பணக்காரர் வந்து இருக்காரு. அவர் கூட வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்து இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து நல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம எங்கேயாவது வந்து ரொம்ப தூரமா வந்து போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரி போயிட்டு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு அப்படின்னு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க போய் வந்து மேட்டர் பண்றாங்க. மேட்டர் பண்ணப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் வருது. இது மாரி வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டுச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நான் வந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி தனியா போகாத நானும் வரேன்னு சொல்லிட்டு இவரும் 2 பேரும் வந்து கிளம்பி போறாங்க. 2 பேரும் போற வழியில பார்த்தா ஒரு ஆளோட பாடி வந்து அப்படியே வந்து இவர் முன்னாடி வந்து அடிபட்டுறாங்க. அடிபட்டு இவரு வந்து கார்ல வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கி போட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் வந்து நிக்கிறாரு. ஐயோ! நீ நான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவர் வந்து இறந்து கிடக்குறாரு. இத எப்படியாவது மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாடிய வந்து எடுத்து தன் காருக்குள்ள வந்து வைக்கிறாரு. இத வந்து ஒரு பையன் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துட்டு போறாங்க. அவனையும் வந்து அடிச்சு போட்டு வந்து கார்ல வந்து தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு வந்து மலை உச்சிக்கு வந்து போறாரு. மலை உச்சிக்கு போனோனே வந்து அங்க வந்து அந்த அந்த பையன்ட்ட வந்து இது மாரி வந்து உட்காந்துட்டு வந்து எவ்வளோ வேணா காசு தரேன். ஒழுங்கா வந்து இவன புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாரி வந்து புதைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. உடனே வந்து 100 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னோனே வந்து உடனே வந்து அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றான். உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பின அடுத்த நாள் வந்து அந்த பையன் வந்து திரும்ப வந்து எனக்கு இன்னும் காசு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் ஆஃபீஸ்ல வந்து. என்னடா இது தொல்லையா போச்சுன்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆள் வந்து தலைய வந்து அடிச்சுக்கிறான். அவன தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்றான். "நீ வந்து ரொம்ப நாளா வந்து கான்டாக்ட் பண்ணாத" அப்படின்னு வந்து சொல்றான். இப்ப இவரோட கார வந்து ரிப்பேருக்கு வந்து குடுத்துருப்பாரு. ரிப்பேருக்கு குடுத்துட்டு வந்து வாங்குறதுக்காண்டி வந்து போயிருப்பாரு. வந்து அந்த கார் கடைக்காரங்க சொல்றாங்க, "இது வந்து பார்த்தா மான் இடிச்ச மாரி வந்து தெரியல. ஏதோ வந்து உங்க கார் கண்ணாடி மேல வந்து விழுந்த மாரி வந்து இருக்கு" அப்படின்னு வந்து சொன்னோனே வந்து, இவரு இந்த காருக்கு முன்னாடி வந்து ஒரு கேமரா வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதோட மெமரி கார்ட வந்து தன்னோட கம்ப்யூட்டர்ல போட்டு வந்து பார்க்குறாரு. அப்பதான் வந்து தெரிய வருது, இவரு போற ரூட்ல வந்து ஒரு பாலம் மாரி ஒண்ணு இருக்கு. அங்கருந்து வந்து டெட் பாடிய வந்து யாரோ வந்து போட்டுருக்க மாரி தெரியுது. அது வேற யாரோட இவங்ககிட்ட வந்து ஒரு பையன் வந்து காசு வாங்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் போட்டிருக்கிறது வந்து தெரிய வருது. உடனே வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லி, இது மாரி வந்து நம்ம போயிட்டு வந்தப்ப வந்து ஒரு பையன் தானே, அவன் தான் வந்து இது மாரிலாம் பண்றான் அப்படி அப்படியா சரி ஓகே வா, நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவன வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா தான் போற வழியிலேயே வந்து பார்த்தா, அந்த பின்னாடி அவன் அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த பார்த்தான அவனும் வந்து ஏறிக்குவான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையன வந்து கூட்டு. இவன வந்து அடிச்சு மயக்கம் அடிச்சுட்டு 2 பேரும் வந்து அவன புதைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாழடைஞ்ச பில்டிங் வந்து வருவாங்க. அந்த சமயத்துல வந்து அவனுக்கு வந்து மயக்கம் வந்து தெளிஞ்சிரும். அந்த பொண்ணு அந்த பையனும் வந்து குழிய வந்து தோண்டிட்டு இருப்பாங்க. இவன் மயக்கம் தெளிஞ்சவன் என்ன பண்ணுவான், என்னைய ஏமாத்துறன்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து அந்த கார ஏத்தி வந்து அவன வந்து கொன்னுருவான்.
இந்த பக்கம் அந்த பணம் பிடிங்கிட்டு இருந்தானே, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன வந்து அந்த ஆள வந்து அடிச்சு போட்டு, அவன வந்து கொன்னுருவான். கொல்றத வந்து இவங்க அந்த ஆள வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும். அத வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துரும். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க. அந்த டாக்டர் என்னன்னா வந்து இந்த பேஷண்ட்டோட பேர கேட்டோனே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. முதல்ல வந்து நெருப்பு காயங்களோட அட்மிட் ஆன அந்த பேஷண்ட் பேர் கேட்டோனே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னு பார்த்தா, இவங்க சின்ன பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ண வந்து 5 பேர் வந்து ரேப் பண்ணாங்க. அதுல இந்த பையனும் வந்து ஒருத்தன். இந்த பையன் வந்து இந்த பொண்ணோட வந்து பாய் ஃப்ரெண்டா வந்து இருந்திருக்கான். இத கேட்டு வந்து அவங்களுக்கு வந்து கோவம் வந்து வருது. அப்புறம் இவங்க நேரா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்ட்ட வந்து போறாங்க. டிடெக்டிவ் ஏஜென்ட்ட்ட போயிட்டு இது மாரி 5 பேரோட லிஸ்ட் வந்து குடுக்குறாங்க. இவங்க இப்ப எந்த ஊர்ல எங்க இருக்காங்க கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்து வந்துடுறாங்க.